விவசாயிகளுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லோகு இயற்கை விவசாயிங்க. இவர் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் பரமத்தி வேலூர் அப்படிங்கிற தாலுக்காவில் சிறுகிணத்துப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா செலவே இல்லாத அவர்கிட்ட என்ன இடுபொருள் இருக்கோ அதை வச்சு இயற்கை விவசாயம் அருமையாக செய்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கமாக 1.25 ஏக்கரில் 30 டன்னு கிழங்கு எடுத்திருக்காரு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த கிழங்கெல்லாம் வந்து செலவே இல்லாமல் இயற்கை விவசாயத்தில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய இடுபொருள்களை வச்சு அவரே தயாரித்து கொடுத்துருக்காரு. இதுக்கு வந்து அவர் உரக்கடைக்கு போய் டிஏபியோ பாக்டம்பாஸோ பொட்டாசோ யூரியாவோ எதுவுமே வாங்கலை. காரணம், அவரே வந்து அவர் காட்டை சுற்றியுள்ள பொருள்களை வச்சு அனைத்து இடுபொருளும் தயாரிச்சிருக்கிறாரு. அதற்கு மூலப்பொருளாக வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு சாணம். அதாவது நாட்டு மாடு இருந்தால் இயற்கை விவசாயம் ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து அந்த நாட்டு மாடு அவர்கிட்ட இல்லாததுனால வெளியிலேருந்து தான் சாணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதுக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாணத்தை வச்சு இயற்கை விவசாயம் அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் மீண்டும் மீண்டும் சாணத்தை எடுக்கலை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சாணத்தை வந்து தண்ணியில் கரைச்சி விட்டு அதில் பாசி வருது. அந்த பாசியை எடுத்து சர்க்கரையை போட்டு மல்டிப்ளை பண்ணி அதை சாணப்பாசி கரைசல் அப்படின்ட்டு அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதை ஒரு தடவை அவர் அந்த சாணத்துலேருந்து பாசியை தயாரிச்சிட்டாருன்னா மறுபடியும் அந்த சாணத்தை தேடி அவர் போகிறதில்ல. ஏன்னா அந்த சாணத்துலேருந்து எடுக்கக்கூடிய பாக்டீரியாவை வச்சு அவர் மீண்டும் மீண்டும் சாணத்துக்கு பதிலாக சர்க்கரையை போட்டு தயாரித்து காட்டுக்கு கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சாணப்பாசி கரைசல் அது மாதிரி தயாரிச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா விவசாயிகள் செலவே இல்லாமல் ஈஸியாக இடுபொருள் தயாரிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே இயற்கை விவசாயத்தில் அவராக தயாரித்து இடுபொருள் ஸ்ப்ரே பண்ணுறது, பூச்சி புழு பேனு இளமுடக்கு வெள்ளை செடி வெள்ளையாக போகிறது அனைத்துக்கும் தீர்வு பண்ணி அவரே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது இல்லாமல் இவர் விவசாயிகளுக்கு பயிற்சியும் கொடுக்குறாரு. மண் முதல் மகசூல் வரை எப்படி அப்படிங்கிறத நீங்கள் வாங்க அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாணப்பாசி கரைசல் 200 லிட்ரு அந்த தாய் திரவம் தயாரித்து அதை 200 லிட்டராக மல்டிப்ளை பண்ணிக்கிறாரு. அதை வந்து காட்டுக்கு கொடுத்துட்றாரு. அதில் ஒரு 5 லிட்டர் மிச்சம் வச்சுக்கிறாரு. மறுபடியும் சர்க்கரையை போட்டு 2 கிலோ தண்ணி ஊற்றினா மறுபடியும் தயாராகிக்குது. மறுபடியும் அதை காட்டுக்கு விட்டுறாரு. மறுபடியும் தயார் பண்ணுறாரு. இப்படியே அவர் கொடுக்குறாரு. இப்படி கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி ஜீவாமிர்தம் பஞ்சகாவியாக பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதில் நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு வந்து நாட்டு மாட்டு சாணம் தேவைப்பட்டது, பால் நெய் மோர் தேவைப்பட்டது. நம்மக்கிட்ட அது கிடைக்கல, அது விலை அதிகமாக இருக்குது, வெளியில் நம்மளால் வாங்க முடியல, அதனால் நான் இந்த மெத்தடை பண்ணுறேன் அப்படின்னு புதுமையான விஷயத்தை சொல்கிறாரு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அதை காட்டுக்கு கொடுக்கறதுனால மண் பொதுன்னு ஆகுதுங்கிறாரு. மண்ணில் உள்ள சத்தை செடிக்கு எடுத்து கொடுக்குது. அந்த நுண்ணுயிரி காற்றுல உள்ள சத்து சூரிய ஒளியில் உள்ள சத்தையெல்லாம் எடுத்து கொடுக்கறதுனால செடி எதிர்ப்பு சக்தி நல்லா கிடைக்கிது, மண்ணினுடைய வளம் நல்லா இருக்குது அப்படிங்கிறாரு. அதனால் அது வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது. அதை வச்சு என்பிகே தயாரிக்குது அப்படிங்கிறாரு. எப்படின்னு கேட்டோம்னா, ஒரு 200 லிட்டர் பேரல் எடுத்துக்கிறாரு. அதில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கடலை புண்ணாக்கு, தேங்காய், எள், கொட்டைமுத்து, இலுப்பை, வேப்பங்கொட்டை என்னென்ன புண்ணாக்கு கிடைக்குதோ, கிடைக்கக்கூடியதில் 4-5 இருந்தாலும் அதை அந்த பேரலுக்குள்ளே போட்டு தயாரித்து வச்ச தாய் திரவம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 200 லிட்டர் அதுலேருந்து ஒரு 10 லிட்டர் சாணப்பாசி கரைசலை உள்ளே ஊற்றி கலக்கி விட்டுறாரு. அது நல்லா ஒரு வாரத்தில் மல்டிப்ளை ஆகிடுது. இவர் எல்லாம் வெயிலில் வச்சு பண்ணுறாரு. இதில் அதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சாணப்பாசி கரைசல், இந்த என்பிகே எல்லாமே வெயிலில் வச்சு பண்ணுறாரு. ஒரு வாரத்தில் அதை வந்து ஒரு 50 சென்ட்டுக்கோ செடிக்கு தகுந்த மாதிரி நம்ம பயிருக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்றாரு. அப்போது என்பிகேவும் தயாரிச்சுக்கிறாரு. அடுத்தது பொட்டாஸ் எப்படி தயாரிப்பீங்கன்னு கேட்டால், வாழைப்பழத்தை வச்சு தயாரிக்கிறேன்றாரு. என்ன, நம்ம உரக்கடையில் போய் வாங்கி அந்த போடையிலே பொட்டாஸ் சத்து கிடைக்கல, இதில் அவ்வளோ கிடைக்குதா அப்படின்னா அதற்கு உதாரணம் இந்த கிழங்கு தான் பாருங்கள். இவ்வளோ வெயிட் வர்றதுக்கு காரணம் அந்த பொட்டாஸ் தான். அப்போ வாழைப்பழத்தை வந்து ஒரு 200 லிட்டர் பேரில் 20 கிலோவோ 30 கிலோவோ உள்ளே கிடைக்கிறத போட்டுக்கிறாரு. அதுக்குள்ளே இந்த சாணப்பாசி கரைசல் தயாரித்தது ஒரு 10 லிட்டர் எடுத்து உள்ளே ஊற்றிடுறாரு. அப்போது ஒரு 20 நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா காலை மாலை வெயிலில் வச்சு கலக்கி விடுறதுனால அது கரைஞ்சிருது. அதை எடுத்து நான் காட்டுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அது கூட தேங்காய்யும் கொடுக்குறேங்கிறாரு. ஏன்னா பொட்டாஸ் அதுலேயும் இருக்குது. அதை வந்து நம்ம எண்ணெய் கரைக்கிறதுக்குன்னு ஒரு லிக்விட் வச்சுருக்காரு. அதை வச்சு அந்த எண்ணெயை பால் மாதிரி மாற்றி கரைச்சி கொடுத்துட்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நுண்ணூட்டம், இலைதலைகளையெல்லாம் வச்சு நுண்ணூட்டமும் தயாரிச்சுக்கிறாரு. நம்மளை சுற்றி உள்ள கறிவேப்பிலை, புங்கை இலை, இந்த முருங்கை இலை, இது மாதிரியான இலைகளையெல்லாம் வச்சு நுண்ணூட்டமும் தயாரிச்சுக்கிறாரு. பூச்சி விரட்டி பார்த்திங்கன்னா இந்த வேப்பந்தலை, புங்கந்தலை, ஆடாதோடை, இந்த மாதிரி நொச்சி, இந்த மாதிரி இலைகளை வச்சு பூச்சி விரட்டியும் தயாரிச்சுக்கிறாரு.
இதுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் உயிரோரமாக அவரே தயாரித்து அவரே செடிக்கு கொடுத்துட்றாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா புழு, பேனு, இளமுடக்கு எல்லாத்தையும் அவர் வைரஸ் நோய் எல்லாத்தையும் அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. அப்படிங்கிற அவருக்கு செலவே கிடையாது. ஏன்னா நம்ம முதலீடு வந்து உழைப்பு. அவருடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய முதலீடு தான் உழைப்பு. பொருள் விலை விற்கலைனாலும் நான் கவலைப்பட வேண்டியதில்லை, எனக்கு அதிகமான மகசூல் கிடைக்கிது, எனக்கு பயிருக்கான அனைத்து இடுபொருளும் நானே தயாரித்து கொடுத்துக்கிறேன், எனக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை ப்ளஸ் புண்ணாக்கு வகைகள் இது மட்டும்தான் வெளியில் வாங்குகிறேன், மீன் கழிவெல்லாம் போனால் ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதனால் விவசாயிகளுக்கு வந்து கேட்டால் பயிற்சியும் கொடுக்குறேங்கிறார். வாரத்தில் ஒரு நாள் அவருடைய இடத்துல அவருடைய மண்ணை வந்து பார்த்துட்டு, இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் அவருடைய பதிவெல்லாம் நிறையா போட்டுட்ருக்காரு. அந்த சேனலை பார்த்துட்டு வர்றவங்களுக்கு நிறையா இயற்கை விவசாய பயிற்சியும் கொடுக்குறார். அவருடைய செல் நம்பர் வந்து 97 87 155 461. அப்படி நீங்கள் பயிற்சிக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி முன்பதிவு பண்ணிவிட்டு வாங்க. அவர் பயிற்சி கட்டணமாக ஒரு நபருக்கு 500 ரூபா வாங்குறாரு.